ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம எம்எஸ்டி அவருக்காக மட்டும். என்ன அப்படின்னா, ஃபேர்வெல் அவர் ரிட்டையர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று எஸ்ஆர்ஹெச் vs சிஎஸ்கே மேட்ச் இருந்தது. அந்த மேட்ச் முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபேர்வெல் பார்ட்டி அப்படின்ற மாதிரி ஏதோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் அவர் கிரிக்கெட் ஆட மாட்டார், இல்லை ஐபிஎல் ஆட மாட்டார் அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவர் கிரிக்கெட்டில் ஏன் இருக்கணும், என்னென்ன பண்ணியிருக்காரு, அவர் அச்சீவ்மெண்ட் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போடலான்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். நம்ம வேர்ல்ட் கப் அடித்தது அவருடைய கேப்டன்சியில் தான், அது ஃபஸ்ட்டு விஷயம். அப்புறம் ஐசிசியில் ஆக்சுவலாக ஐசிசி வேர்ல்ட் கப் இருக்குது, ஐசிசி கிரிக்கெட் கப் இருக்குது, அப்புறம் ஐசிசி சாம்பியன் ட்ரோஃபி 3 இருக்குது நம்மக்கிட்ட. 3மே அவர் கேப்டன்சியில் வாங்கினது தான். அது இல்லாமல் 5 ஐபிஎல் ட்ரோஃபி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் 2 ஏஷியா ட்ரோஃபி, அதுவும் எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் 2 சாம்பியன் லீக் T20 மேட்சஸ் ட்ரோஃபி. ஸோ இத்தனையுமே அவர் கேப்டன்சியில் தான் அவர் வாங்கியிருக்காரு. அவர் கேப்டன்சியில் பண்ண ரெக்கார்டை வேறு எந்த கேப்டனும் அவங்களுடைய கேப்டன்சியில் பண்ணவே கிடையாது இது. அப்புறம் அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. அதில் ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸு கேஎல் ரத்னா, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், இந்த 3 அவார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான அவார்ட்ஸ் அவர் வாங்கியிருக்கிறது. அப்புறம் அவர் எப்போயுமே நம்ம கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, கேப்டன்சி அவர் பண்ணுறப்ப அவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுவார், எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்ஸையும் அப்படின்றது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அப்புறம் கேம் ஃபினிஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கேம் ஃபினிஷர்? லாஸ்ட் 2 பால்ஸ் தான் இருக்குது, 2 பால்ஸில் 2 6 அடிக்கணும், இல்லை 1 பால் 1 4 1 6 அடிக்கணும். அந்த மாதிரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் வரப்போ ரொம்ப ஈஸியாக அதை அடித்து நம்ம நிறைய முறை அந்த சுச்சுவேஷன் நம்ம மேட்ச் வின் பண்ணிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு எம்எஸ்டி. ஸோ தலை தோனி. ஸோ அவருக்காக அவர் மேபி ரிட்டையர் ஆகிறது உண்மையாக இருந்தால் இந்த வீடியோ எம்எஸ் தோனி சாருக்காக.